ஹலோ கைஸ், நேத்து திருச்சியில ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேடி வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட்டா இருந்துட்டு டெலிவரி ஆயிருக்கு. டெலிவரி ஆன 1 வாரத்திலேயே அவங்க முந்தா நேத்து வந்து இறந்திருக்காங்க. இறந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் வந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல முற்றுகையிட்டு இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தப்பான சிகிச்சை குடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கு இன்னொரு ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு வென்டிலேட்டர் கூட இல்ல அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அத சொல்லி மீடியாக்கு சொல்லி இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்றதையும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ காசு வாங்குறாங்க, எவ்வளோ பெட் சார்ஜஸ் வாங்குறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க, இது எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஏன் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும், ஒரு உயிர் விஷயத்தில் இப்படியா இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் அக்காவை தொலைச்சிட்டோம், இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த குழந்தைய அவங்க குழந்தைய தூக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இது இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, இது மாதிரி வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு 3 கேசஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ திருச்சியில நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னும் 2, 3 இடத்துல ஆப்ரேஷன் மாத்தி பண்ணி ஒரு பையன் உயிரிழந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சரியான முறையில வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் வந்து மக்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சேவை. அதாவது வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. மருத்துவம் அப்படின்றது இன்னைக்கு போனா நாளைக்கு ஏதோ ஒரு திங்ஸ் மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இதுல ரொம்ப முழுக்க முழுக்க ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஒரு தீர்ப்பு எடுத்து இதுக்கான சரியான முறையில வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.